Okay, now see, the clowns are very funny. Is it adverb or adjective? Adjective. Adjectives, right, good. யாரு funny-யா? Clowns funny-யா? Clowns-ன்றது யார் இங்க? Noun. Then adjective. Okay, now Humaira, tell me, she is a pretty girl. What is it? Pretty? Adjective. Adjective, right, good. Manha, tell me, he runs fast. Adjective. He runs fast. Is it adjective? Adverb, teacher. Adverb. He runs fast. அவர் வேகமாக ஓடினார். ரைட்? அங்க ரன்ன்றதுதான் என்ன செஞ்சுக்கிறாங்க? டிஸ்கிரைப் பண்ணி இருக்கிறாங்க. அப்ப அங்க வரப்போகுது ஃபாஸ்ட்ன்றது அங்க இப்ப ஃபாஸ்ட் he is a fast runner. அங்க ஃபாஸ்ட் வந்து adjective. இடத்து பொறுத்து வேறுபடுமா? ஃபாஸ்ட் வந்து ஒரு இடத்துல அட்வர்பா இருக்கலாம், இன்னொரு இடத்துல அட்ஜெக்டிவா இருக்கலாம். ஓகே, இப்ப நீங்க அத பார்த்து நீங்க என்ன செய்யணும்? எடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். Anne is very sad. Sadன்றது என்ன இங்க? Adverb. Adverb, yeah. Adverb-ஆவும் எடுக்கலாம், நீங்க adjective-ஆவும் எடுக்கலாம், ரெண்டும் பொதுவா வரும். ஏண்டா Anne is very sad. Sad எடுக்கலாம், சேடான கவலையான அப்படின்னு எடுக்கலாம். இல்லாட்டி Anne கவலையாக உள்ளார். அவர் எவ்வாறு இருக்கிறார்? கவலையாக இருக்கிறார். இப்ப நீங்க இங்க எங்களுக்கு ரெண்டுக்கும் எடுக்கலாமா? Adjective or else it can be the adverb. Both can come. She plays the piano beautifully. Beautifully வந்து adjective-ஆ எடுக்க சான்ஸே இல்லை. It's an adverb. Father is very busy in his office. Adjective. Yeah, this is adjective. Busy father, adjective. The doctor arrived immediately. இதுக்கும் Adverb. adverb, yeah. இதுக்கும் நீங்க adjective எடுங்களா? 9th one adjective. Adverbன்றது adverb எடுக்கலாம். இது sad தானே, adjective தான் most suitable one. The doctor arrived immediately, adverb, very good. Leaving வந்து எல்லாமே adverb தான், right. 11க்கு எத்தனைன்னு பார்த்து போடுங்க. ஓகே, நாங்க கொஞ்சம் குயிக்கா போவோம், லேட் ஆயிட்டு தானே. ரைட், இது எதுக்கும் நான் இதை ஃபுல்லா வழங்கப்படுத்துறேன் பாருங்க. Change the following into positive, negative and question form. Right? Okay. பாருங்க, the first sentence, you know the answer. இங்க helping verb வெளியால விளங்குதா? இல்ல. verbல ஏதாவது changes நடந்திருக்குதா? இல்ல. No. Then என்ன ஒளிஞ்சிருக்குது இங்க? Do. True. So இத நீங்க எப்படி நெகட்டிவ்க்கு மாத்துவீங்க? You, okay, sorry, wait. Bigger, very bigger. You don't know the answer. Questionக்கு மாத்தினா, do you, கேள்வியில positive தந்திருக்குது. No, அதான் சொல்ல வந்தேன். கேள்வியில positive தந்திருக்குது. So you have to put do you. Do you know the answer? கேள்வி என்ன? You know the answer தான் கேள்வி. So do you know the answer? But இன்றைக்கு இது first exam தானே, அதனால don't youக்கும் நீங்க கரெக்ட் போட்டுக்கோங்க. But hereafter don't write like that. Question எது தந்திருக்குதோ அதை நீங்க
மாத்தினா சரி. நொட் இருந்தா நொட்ட போடணும். நொட் இல்லாட்டி கொஸ்டின்ன்றது ரெண்டுக்கும் பொதுவானது. நெகட்டிவாவும் இருக்கலாம், பாசிட்டிவாவும் இருக்கலாம். இந்த கொஸ்டினை இன்னும் உள்ளுக்கு ஆழமா போய் இரண்டா பிரிக்கும் போதுதான் கொஸ்டின் பாசிட்டிவ், கொஸ்டின் நெகட்டிவ்னு வரும். He has breakfast 8 o'clock. இது மீனிங்க பாருங்க. அவரு காலையில 8 மணிக்கு அவருடைய காலை உணவை உண்டார். இங்க ஹஸ்ன்றது ஹெல்பிங் verb கிடையாது. இதை நீங்க நல்லா விளங்கி கொள்ளணும். சரி, ஹெல்பிங் வேர்ப்னு எடுத்தீங்கண்டா இது எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? ஹெல்பிங் வேர்ப் இல்லையா, ஹெல்பிங் வேர்பாண்டா? இப்ப நீங்க ஹஸ் ஹெல்பிங் வேர்பாவே எடுத்துக்கோங்களே. வாக்கியத்துல வேர்ப் எங்க? சரியா, நிறைய பேருக்கு குழப்பம்னு சொல்லுவாங்க. சரி, நீங்க இது ஹெல்பிங் வேர்பா எடுத்தா வாக்கியத்துல வேர்ப் எங்க? வேர்ப் இல்லாம வாக்கியம் வருமா? இல்ல. ஹெல்பிங் வேர்ப் இல்லாம வாக்கியம் வரும். வேர்ப் இல்லாம வாக்கியம் வராது. அப்ப நீங்க ஹஸ்ங்கிறத இங்கால இந்த இடத்துல நீங்க ஹெல்பிங் வேர்பா எடுக்க முடியாது. எடுத்தீங்கன்னா வேர்ப் எங்க? வேர்ப் இல்லைங்க. வேர்ப் இல்லாம வாக்கியம் வராது. அப்ப ஹஸ்ன்றது இங்க வேர்பாகத்தான் தொழிற்படுது. என்ன வேர்ப்? உங்களிடம் இருக்குதா, இருக்குதான்னு கேக்குற அந்த அப்படி ஒரு வேர்ப் இருக்குது. ஐ ஹாவ் அ பென்சில். இங்க உணவு உண்டு நாங்க ஹாவ் எடுக்கலாம். ஐ ஹேட் மை பிரேக்ஃபாஸ்ட். நாளைக்கு உண்டு. நீங்க பொருளை வாசிச்சுதான் கண்டுபிடிக்கணும். ரைட்? சோ இங்க ஹேவ்ன்றது வேர்பா தொழிற்பட்டிருக்குது. ஹெல்பிங் வேர்ப் இதை காணல. வேர்ப்ல சேஞ்ச் ஏற்பட்டு இருக்குது. உண்மையான வேர்ப் என்ன? ஹேவ்ன்றதான் உண்மையான வேர்ப். ஹஸ்ஸாக மாறப்பட்டுள்ளது. வாக்கியத்துல வேர்ப்ல இஎஸ்ஓ எஸ்ஓ வந்து சேஞ்ச் ஆகினா என்ன ஹெல்பிங் வேர்ப் ஒளிஞ்சிருக்குது அதுக்குள்ள? வேர்ப்ல எஸ்ஓ இஎஸ்ஓ வந்து வேர்ப் சேஞ்ச் ஆகுதுண்டா, ரைட்? அதுல எந்த ஹெல்பிங் வேர்ப் ஒளிஞ்சிருக்குது சொல்லுங்க பாப்போம். லாஸ்ட் கிளாஸா சொல்லி தந்தேன். ஈட்ஸ் எடுங்க. ஈட்ஸ்ல என்ன ஹெல்பிங் வேர்ப் ஒளிஞ்சிருக்குது? டஸ். அதேதான் இங்கேயும் வந்திருக்குது. He does have breakfast. பட் நம்ம பாசிட்டிவ்ல டஸ் போடுவோமா? இல்ல, அது மறைஞ்சுதான் வரும். அப்ப நம்ம வேர்ப்ல சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஹேவ ஹஸ்ஸா மாத்திக்கிறோம். தென் நெகட்டிவ் எப்படி வரும்? Does he have breakfast? Sorry? 8 o'clock. I couldn't hear you. Does he have? Negative. He Yeah, doesn't have. Sorry. Doesn't. Sorry, I'm very sorry. He doesn't have breakfast at 8 o'clock. Yeah, right. Good. மத்தாக்கள் யாரும் சொல்லல. எங்க பார்த்து கொண்டிருக்கீங்க அப்ப மத்தாக்கள்? கொஸ்டின். கொஸ்டின் தான் எப்படி வரும்? He has கேள்வியும் not வரல. Then does he have breakfast at 8 o'clock? இது clear? நான் ஒரு தடவை husband has தனியா கேட்டு சொல்லி தர போக்கல இத சொல்லி தந்தேன். கிளாஸ்ல கன்சென்ட்ரேட் பண்ணியிருந்தா ஞாபகம் இருந்திருக்கும். ஹெவன் ஹேஸ் ஒருக்கா யாரோ கேட்டு சொல்லி தர போக்கல நான் சொல்லி தந்தேன். ஹேவ்ன்றது வேர்பா வரும். இப்ப இது கிளியரா? இப்ப ரெண்டாவது எல்லாருக்கும் எனி டவுட்ஸ்? கிளியர் இல்லாட்டி இப்பவே சொல்லுங்க. இதை திருப்பி திருப்பி படிச்சு தரதுக்கு இல்ல, எங்களுக்கு வேற நிறைய கிராமர்ஸ் படிக்க இருக்குது. ரெண்டாவது கிளியரா? ரைட். நீங்க ஒண்ணும் சொல்லலாட்டி அப்ப நான் விளங்கிச்சுன்னா எடுப்பேன். ரெண்டாவது கொஞ்சம் விளங்கப்படுத்துங்களேன். ஓகே, இப்ப பாருங்க. உங்களுக்கு இப்ப இந்த வாக்கியத்தை அவங்க வந்து நெகட்டிவாவும் கொஸ்டினாவும் மாத்த சொல்லிக்கிறாங்க.
முதலாவது இந்த மாதிரி கன்வர்சேஷன் கன்வெர்ட் பண்ணும் பொழுது நீங்க முதலாவது ஐடென்டிஃபை பண்ணணும் ஹெல்பிங் வேர்ப் இருக்குதா இல்லையா, இருந்தா இது ஹெல்பிங் வேர்ப்னு கண்டுபிடிக்கணும். இந்த வாக்கியத்துல பாருங்க, he has breakfast at 8 o'clock. 8 o'clock. Right? Listen பண்ணுங்க. He has breakfast at 8 o'clock. இப்ப இதுல ஹெல்பிங் வேர்ப் எங்க? ஹெல்பிங் வேர்ப் இல்ல. இதுல இந்த வாக்கியத்துல ஹெல்பிங் வேர்ப் இல்ல, மறைஞ்சு வந்திருக்குது. ஏன் ஹஸ்ன்றது ஒரு ஹெல்பிங் வேர்ப் தானேன்னு கேட்கலாம். ஹஸ்ன்றது ஹெல்பிங் வேர்ப் தான், அது வேற டென்ஸுக்கு. இப்ப நீங்க இந்த ஹஸ் ஹெல்பிங் வேர்பா நீங்க எடுத்துக்கோங்களே. ரைட், ஹெல்பிங் வேர்பா எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களே. எடுத்தீங்கன்னா வேர்ப் எங்க இந்த வாக்கியத்துல? he என்றது சப்ஜெக்ட், நீங்க ஹெல்பிங் வேர்பா எடுத்திருக்கீங்க. பிரேக்ஃபாஸ்ட் அட் 8 o'clockன்றது ஆப்ஜெக்ட். வாக்கியத்துல வேர்பே இல்ல. வேர்பே இல்ல, வினைச்சொல் இல்லாம ஒரு வாக்கியம் வருமா? வராது. அப்ப நீங்க இதுல முடிவு எடுக்கலாம், இந்த ஹஸ்ன்றது இங்க ஹெல்பிங் வேர்ப் கிடையாது, இதுதான் இங்க வேர்ப். இதுதான் இங்க வேர்ப். ஹஸ்ன்றது நான் உங்களுக்கு ஒரு லிஸ்ட் தந்தேன், V1 V2 V3 உண்டு. அதுல நீங்க பாத்தீங்கன்னா V1 ஃபார்ம்ல have இருக்கும், V2ல இருக்கும் had உண்டு. V1 ஃபார்ம் தானே பேஸ் ஃபார்ம். பேஸ் ஃபார்ம்லயா வேர்ப் இருக்குது இந்த வாக்கியத்துல? இல்ல, has இருக்குது. அதாவது வினை அடி, உண்மையான வினை அடி have. இந்த வினை அடிக்கு அவங்க எஸ் சேர்த்திருக்கிறாங்க, வீய வெட்டிட்டு எஸ் சேர்த்திக்கிறாங்க. நாங்க ஆல்ரெடி படிச்சிருக்கிறோம், ஒரு வினை அடிக்கு எஸ்ஓ இஎஸ்ஓ வந்து முடிஞ்சா, ஒரு வினை அடி எஸ்ல வந்து முடிஞ்சா அந்த வாக்கியத்துல டஸ்ன்ற ஹெல்பிங் வேர்ப் ஒளிஞ்சு கொண்டு இருக்கும், மறைஞ்சு காணப்படும். ஏன் டஸ்ல வர எஸ் வந்து வேர்ப்ல போய் நாங்க மாத்துவோம் என்று நாங்க ஆல்ரெடி படிச்சிருக்கிறோம். ரைட்? அப்ப இங்க ஹேவ்ன்றத உண்மையான வேர்ப். அந்த வேர்ப் இங்க ஹஸ்ஸாக வந்திருக்குதுண்டா இங்க மாற்றம் ஏற்பட்டிருக்குது. அப்ப இந்த வாக்கியத்துல ஒளிஞ்சு கொண்டிருக்கிற ஹெல்பிங் வேர்ப் வந்து டஸ். பட் பாசிட்டிவ்ல நாங்க டஸ் வெளிக்கொண்டு காட்ட மாட்டோம், அதனால இது ஒளிஞ்சிட்டு இருக்குது. இப்ப நெகட்டிவ்னால அந்த டஸ் இப்ப வெளியே வரும். வெளியே வந்தா நாங்க வேர்ப் என்ன செய்வோம், V1க்கு கொண்டு வருவோம். உங்களுக்கு இதுல குழப்பமா இருந்தா நீங்க நார்மலா இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்து பாருங்க. She eats milk, sorry, she eats biscuit. இதை எடுத்து பாருங்களேன். இங்க ஹஸ் மாதிரி இங்க ஈட்ஸ் போட்டுக்கிறேன், ரெண்டு எஸ்எஸ்ல முடியுது. அப்ப என்ன, இந்த வேர்ப்ல வந்து டஸ் தான் ஒளிஞ்சு வருது. எஸ் வந்தாலே டஸ் தான் வருமா? அப்படி இல்ல, வேற ஹெல்பிங் வேர்ப் வெளியே இல்ல, வேர்ப்ல சேஞ்ச் வந்திருக்குது, அதனால டஸ். வெளியே வேர்ப் வேற வேர்ப் தந்திருந்தா டஸ் வராது. வெளியே ஹெல்பிங் வேர்ப் இல்ல, வேர்ப்ல எஸ் போட்டு சேஞ்ச் பண்ணிருக்கிறாங்க, அப்ப இங்க டஸ் வரும். அப்ப நீங்க இது நெகட்டிவா மாற்றும் போது என்ன செய்வீங்க? ஷீ டசன்ட் போட்டு ஈட்ஸ் திருப்பி போடுவீங்க? இல்ல, ஈட்ஸ் போடுவீங்க. இப்ப ஹேவ் V1 என்ன, ஹேஸ் V1 என்ன, ஹேவ் தானே. இப்ப நீங்க டசன்ட் வெளியே எடுத்தனால வேர்ப அதுல பழைய நிலைமைக்கு கொண்டு வருவீங்க. He doesn't have breakfast at 8 o'clock. அவரு 8 மணிக்கு அவரோட காலை உணவை சாப்பிடல. அதே கொஸ்டினா மாத்துறதுக்கு என்ன செய்யணும்? ஹெல்பிங் வேர்ப மேல கொண்டு வருவீங்க, முன்னுக்கு கொண்டு வருவீங்க. முன்னுக்கு கொண்டு வந்தா does he have breakfast at 8 o'clock என்று வரும். Is it clear? இப்ப இது கிளியரா? Is. Okay. Yes, teacher. Clear. Okay, right. இன்னும் 3 minutes தான் டைம் இருக்குது. அதனால நம்ம என்ன செய்வோம், பேலன்ஸ் நாங்க நெக்ஸ்ட் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணுவோமா? இந்த பேஜை நெக்ஸ்ட் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்னைக்கு நாங்க ஒர்க் ஒன்றும் செய்யாதனால உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் தரேன். கோப்பில கடைசியா என்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்க, டெக்ஸ்ட் புக்ல. சாரி,
டெக்ஸ்ட் புக் கடைசியா எது செஞ்சிருக்கிறேன் இந்த ஆக்டிவிட்டி? Activity 3, teacher. Activity 3, ஆக்டிவிட்டி 3 done. Okay. activity 3 must should. Okay. Suganya's friend have made a get well card for her. Read it. Right. Notes எழுதுறதுக்கு நான் சொல்லி காமிக்கிறேன் தானே. ஓகே. இப்ப அந்த சுகன்யாவுக்கு சுவையிலம் விட்டதாக அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு கெட் வெல் கார்டு டீச்சர் சொன்னதை கேட்டு கெட் வெல் கார்டு வந்து கெட் வெல் சூன் கார்டு செஞ்சுட்டாங்க. இப்ப சுகன்யா இந்த கெட் வெல் சூன் கார்டை எடுத்துட்டா இப்ப உங்களுக்கு கிளாஸ்மேட்டுக்கு டைப் பண்றதுக்கு ஒரு நோட் எழுதுறா. அந்த நோட்டை நீங்க எழுதிட்டு வரணும் நெக்ஸ்ட் கிளாஸ். உங்களுக்கு தெரியும் நோட்ல டியர் போடக்கூடாது. யாருக்கு எழுதுறீங்க அவட பேரை முன்னுக்கு இப்ப ஃப்ரெண்ட்ஸ் தானே. அப்ப ஃப்ரெண்ட்ஸ் கமா உங்களோட கன்சர்ன் எழுதி கடைசியா கீழே சுகன்யா மேல டேட்டா போட்டுக்கோங்க. நோட் ஃபார்மேட் எல்லாம் சொல்லி தந்துக்கிறேன். ஸோ ஆக்டிவிட்டி 4 உங்களுடைய ஹோம்ஒர்க். ஆல்சோ ஆக்டிவிட்டி 6 இது ஒண்ணு எழுதவான ஒண்ணு எழுத தேவையில்லை. ஜஸ்ட் நம்பரை போட்டு ஆன்சர் எழுதுங்க. ஆக்டிவிட்டி 6 நம்பர் பண்ணி ஆன்சர் எழுதுங்க. ரைட். ஸோ ஆக்டிவிட்டி 4 and 6 செய்துட்டு வாங்க. பேலன்ஸ் நாங்க நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். ஓகே, பாய் எவ்ரிவன். Thank you, teacher. Okay, bye.